கர்த்தர் வைத்திருக்கிற நல்ல மேய்ச்சலை நீங்கள் காண்பீர்கள். புல்லுள்ள இடங்களிலே உங்களை அவர் நடத்தி சென்று உங்கள் வாழ்க்கையை செழிப்பாக்குவார். சங்கீதம் 37:3 கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். அன்புக்குரியவர்களே, நாம் வாழ்க்கை சேமமாயிருப்பதற்கு ஆண்டவர் இங்கு 4 வாக்குத்தத்தங்களை நமக்கு தருகின்றார். ஒன்று, கர்த்தரை நம்ப வேண்டும். மனிதனை அல்ல, உலகத்தை அல்ல, கர்த்தர் மேல முழு நம்பிக்கை வைக்க வேண்டும். இரண்டாவது, நன்மை செய்ய வேண்டும். நன்மை செய்ய நமக்கு திராணி இருக்கும் போது நன்மை செய்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும். அதுவே கர்த்தர் விரும்புகிறார். 3, தேசத்தில் குடியிருக்க வேண்டும். ஆவிக்குரிய தேசத்தில், வசனம் இருக்கும் தேசத்தில், ஜெப ஆவி என்னும் தேசத்தில், தேவன் விரும்புகிற கூடி என்ற தேசத்தில் நாம் குடியிருக்க வேண்டும், நிலைத்திருக்க வேண்டும், அடங்கி இருக்க வேண்டும். அது எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம் இல்லையா? 4, சத்தியத்தை சாப்பிட வேண்டுமா? சத்தியத்தை மேய்ந்து கொள்ள வேண்டுமா? ஹல்லேலூயா. சத்தியத்தை சாப்பிடுகிற மக்கள் நிச்சயமாய் நித்திய காலமாய் பரலோகத்தில் வாழ முடியும். சத்தியத்தை சாப்பிடுகிற மக்கள் சமாதானமாய் வாழ முடியும். சத்தியத்தை சாப்பிடுகிற மக்கள் சந்தோஷமாய் வாழ முடியும். இந்த சத்தியம் அவ்வளவு மேன்மை உள்ளது, வீரியம் உள்ளது, விடுதலை கொடுக்கிறது, அறிவை கொடுக்கிறது, ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது. ஆமென். இந்த காலை வேளையிலே ஆண்டவர் கரத்திலே ஒப்பு கொடுக்கலாம். ஜெபிப்போமா? அன்பு பிதாவே, இந்த காலை நேரத்திலே நல்ல வாக்குத்தத்தத்தை தந்து எங்களை தேற்றுவதற்காக ஸ்தோத்திரம். ஜெபத்தில் இணைந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொரு மேலும் உம்முடைய ஆசீர்வாதம் அளவில்லாமல் இறங்குகிறதப்பா. அவர்களை தொட்டு இப்பொழுது உம்முடைய வல்லமையால் நிரப்புகிறப்பா. இயேசுவின் நாமத்தில் ஆமென்.